தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சுவையான நெய் சாதங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரே ஒரு தக்காளிங்க, ஒரே வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், 2 ஏலக்காய். இவ்வளோ தாங்க. ரொம்ப குறைவான பொருளில் சுவையான சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். ஒரு குக்கரை வச்சுட்டோங்க. குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. இந்த நெய் கூட தேங்காய் எண்ணெய் தாங்க கலந்து இந்த நெய் சாதம் பண்ணுன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. நான் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த நெய் காஞ்சதும் நல்லா சூடு எண்ணதும் நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா செவந்து வருது பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவர விட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த நெய்யிலேயே பட்டை, அன்னாச்சி பூ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணுங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம் தாங்க. வெங்காயம்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த நெய்யில் வதங்கக்குள்ளே இந்த தேங்காயும் நெய் வாசனையும் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. அதில் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லிங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி தாங்க, அதிகமாக போடக்கூடாது. அது ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சம் சுவையாக இருக்குங்க அதை கலந்து செஞ்சால். அவ்வளோதாங்க. இது ஒரே பழம் தாங்க. இதை நல்லா வதக்கிட்டு நான் ஒரு துளசி அரிசியை ஒரு 3/4 மணி நேரம் நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. அதை இப்போ இந்த நெய்யோடையே சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் இந்த அரிசியை இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. நான் அரிசி எதில் எடுத்தோமோ அதே அளவில் தாங்க தண்ணி ஊற்றிக்கிறேன். வேறு எண்ணத்தில் மாற்றி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணியோடைய அளவு தாங்க கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கிண்டி விட்டு ஒரு விசில், குக்கரை மூடி விசில் வச்சிடலாங்க. 2 விசில் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், 2 விசில் வைக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை, முக்கியமான வேலை ஒன்று செய்யணுங்க. ஒரு வானலில் வச்சுட்டோம். அதில் நீட்டு வாட்டத்தில் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு இதில் இந்த எண்ணெயில் பொரித்து இந்த சாதம் இறக்குன உடனே அது மேலே தூவி கிளறி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க இறக்கணுன்னே. அவ்வளோதாங்க. இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான நெய் சாதம் தயார்.